வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பர்கர் பெயிண்ட்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்க்ரீனில் காட்டுற இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மார்க்கெட் கேப் 55,093 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹1, டிவிடெண்ட் ஈல்ட் 0.80, 52 வீக் ஹை ₹605. ஸோ 52 வீக் ஹையிலிருந்து 22% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 52 வீக் லோ 453. ஸோ 52 வீக் லோவிலிருந்து 4% அப்பில் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பாட்டத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 34, ஸ்டாக் பிஇ 51. 49% இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ அதிகமாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 75% வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் பிளட்ஜே கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 5%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 11%, அதர் ரீட்டைலர் அண்ட் பப்ளிக் 9%. ஓகே, சேல்ஸ், டாப் லைன் growth சேல்ஸ் லாஸ்ட் 5 years CAGR 13%, 3 years CAGR 10%, அண்ட் லாஸ்ட் 2 year 5% தான் டாப் லைன் growth மெயின்டைன் பண்ண முடியுது நம்மளால. பாட்டம் லைன் growth பார்க்கும்போது லாஸ்ட் 5 years 13%, and 3 years also 13%, and last 2 years CAGR 16% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 24-25க்கு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் கிடையாது, 0% இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு அரௌண்ட் 15%க்கு மேலே மெயின்டைன் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 years CAGR 16%. ஸோ ஆவரேஜாக 15%க்கு மேலேயே ஆப்ரேட்டிங் மார்ஜின் மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து குவார்டர்லி எஸ்டிமேட்ஸ். நம்மளோட கால்குலேஷன் 236 கோடி, அவங்க லாஸ்ட் Q3ல கொடுத்தது 271 கோடி. ஸோ 13% அப்பில் தான் மீட் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பெர்கர் பெயிண்டை பொறுத்தளவுக்கு பிஇ, ஸ்டாக் பிஇ மீடியன் 36, ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 51, அண்டு ப்ரைஸ் டு புக் மீடியன் 8 அண்ட் 8.9. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் நீல் தான். எபிட்டா மார்ஜின் மீடியன் 19, பெர்ஜர் பெயிண்ட் 17, அண்டு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 9, இவங்க 10 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ மீடியனோட அதிகமாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 20, இவங்க 19, ஆல்மோஸ்ட் நியர்பை 1% கம்மியாக ROE மெயின்டைன் பண்ணுறாங்க. ROCE மீடியன் 30, 26 இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. 2% மீடியன் டிவிடெண்ட் ஈல்டு இவங்க 0.80% கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் அனலைஸ் லாஸ்ட் 5 year வீக்லி சார்ட். ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 472, லோ 437, ஹை 727. ஸோ நியர்பை லோ கட்டத்தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மல்டி இயர் லோன் கூட சொல்லலாம். ஸோ மல்டி இயர் லோ கட்ட நியர்பை ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 437 அப்படிங்கிறது மல்டி இயர் லோ. இதே லாஸ்ட் 1 year பார்க்கும்போது லாஸ்ட் 1 year லோ 452, ஹை 605. ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 years வீக்லி சார்ட். ஏசியன் பெயிண்ட் 0.30%, பெர்ஜர் பெயிண்ட் -26%, and Nerolac -44%.
டியூலக்ஸ் பெயிண்ட் ப்ளஸ் 33%. அண்டு இந்த பெயிண்ட் கம்பெனியோட நிஃப்டி 50 கம்பேர் பண்ணால் 69%. கன்சம்ஷன் இண்டெக்ஸை கம்பேர் பண்ண முடியாது, பிகாஸ் கன்சம்ஷன் இண்டெக்ஸில் கார்ஸு அண்டு ஃபுட் பீவரேஜ்ன்ட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிறதுனால கன்சம்ஷன் இண்டெக்ஸை நான் கம்பேர் பண்ணல, நிஃப்டி 50யோடையே கம்பேர் பண்ணிடுறேன். ஸோ நிஃப்டி 50 69% லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்பில், அண்ட் டியூலக்ஸ் ப்ளஸ் 33, ஏசியன் பெயிண்ட் 0.30, பெர்ஜர் பெயிண்ட் மைனஸ் 26%, அண்ட் நெரோலாக் மைனஸ் 44%. லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு டியூலக்ஸ் மைனஸ் 19 அண்ட் நெரோலாக் மைனஸ் 15, பெர்ஜர் பெயிண்ட் மைனஸ் 0.76, ஏசியன் பெயிண்ட் ப்ளஸ் 5%, நிஃப்டி 50 ப்ளஸ் 9%. ஸோ இதான் ப்ரைஸ். லாஸ்ட் 1 இயர் பார்க்கும்போது பெயிண்ட் கம்பெனிஸ் நார்மலாகவே நிஃப்டி 50யை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட எல்லாமே விழுந்திருக்குது கீழே. ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். எபிட்டா மார்ஜின் மீடியன் 20, இவங்க மெயின்டைன் பண்ணுறது 17. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 15, இவங்க மெயின்டைன் பண்ணுறது 10. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 15, இவங்க 19 மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 25, இவங்க மெயின்டைன் பண்ணுறது 26. டெட் டு ஈக்விட்டி மீடியன் 1 கீழே இருக்கணும், ஆல்மோஸ்ட் 0.1, ஸோ டெப்டே இல்லை. கரண்ட் ரேஷியோ மீடியன் 1.5 மேலே இருக்கணும், தட் மீன்ஸ் அசட் வந்து 1.5 அண்ட் லைபிலிட்டி அது கீழே இருக்கணும். ஸோ 1.5ங்கிறது 1:1.5, அசட் 1.5, லைபிலிட்டி 1 இருக்கணும். அதுதான் 1.5ங்கிறது மீடியன் மீன் பண்ணுறோம். ஸோ இங்கே 1.61 இருக்குது, தட் மீன்ஸ் லைபிலிட்டி விட அசட் அதிகமாகவே இருக்குது. ஸோ கரண்ட் ரேஷியோ பொறுத்தவரைக்கும் வெரி குட் லெவல். இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ கடனே இல்லாதனால இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ பற்றி கவலைப்பட தேவையில்லை. டெப்ட் டு அசட் மீடியன் 30, இவங்க மெயின்டைன் பண்ணுறது 32. ஸோ மீடியன் வந்து டெப்ட் டு அசட் 30 கீழே இருக்கணும், ஆனால் 32 மெயின்டைன் பண்ணுறாங்க, நியர்பை 3% அதிகமாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட் 10க்கு மேலே இருக்கணும், இவங்க 30, நியர்பை 13 மெயின்டைன் பண்ணுறாங்க. புக் வேல்யூ 53, ப்ரைஸ் டு புக் 8.9 அண்டு ப்ரைஸ் டு சேல்ஸ் 4.7. என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 27.8, பிஇஜி ரேஷியோ 4. ஸோ ஓவராலாக அவுட் ஆஃப் 10 ரேஷியோ அனலிஸ் 4ல் 4 தான் வாங்கியிருக்குது. ஸோ இந்த 4மே வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஆர்ஓசிஇ அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி, கரண்ட் ரேஷியோ, இந்த 4 ரேஷியோ தான் ஸ்கோர் வாங்கியிருக்குது. மீதி இந்த 4 அவுட்டு, இது 2 பார்டரில் இருக்கிறதுனால அது 2 அவுட்டு. ஸோ அவுட் ஆஃப் 10ல் 4 தான் ஸ்கோரு வாங்கியிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ 197, இம்ப்ளைடு மார்க்கெட் ப்ரைஸ் 581. ஸோ இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 389 ரூபா. இந்த 389 ரூபாயிலேருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஒரு 9% நான் கழிச்சிருக்கேன். ஸோ மை பையிங் ப்ரைஸ் 354. ஸோ 354க்கு இப்போ ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 472. பையிங் ப்ரைஸிலிருந்து 33% அதிகமான வேல்யூ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இங்கே ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆகிருக்குது. ஸோ நார்மலாக 33%க்கு மேலே பையிங் ப்ரைஸுக்கு மேலே ட்ரேட் ஆகுச்சுன்னா அது ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். 5 இயர்ஸில் ஹை 721, 721 ரூபா ஹை, லோ 441 ரூபா. ஸோ ஆவரேஜ் 581, பிலோ ஆவரேஜ் 511. ஸோ ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பிலோ ஆவரேஜ் கீழேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆவரேஜ் கீழே 19%, பிலோ ஆவரேஜ் கீழே 8% ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் க்ரோத் பார்த்துருவோம். பிஇ க்ரோத் பொறுத்தளவுக்கு மீடியன் பிஇ பெர்ஜர் பெயிண்ட்
71, தட் மீன்ஸ் 5 இயர்ஸ் CAGR அவங்களோட ஆவரேஜ் பிஇ 5 இயர்ஸோட ஆவரேஜ் பிஇ 71.8. இப்போ கரண்ட் பிஇ 51. ஸோ ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ 29% ஆவரேஜ் பிஇ விட கம்மியான பிஇக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 34.2, இவங்களது 51. ஸோ 49% இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.